ஃபண்ட் காவேரி இன்ஜின் இதுதான் இப்பொழுது இணையதளத்தில் வைரலாகி இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்டாக்காக இருக்குது. காவேரி இன்ஜினுங்கிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய போர் விமானத்திற்கான இன்ஜின். அப்போது இந்தியாவில் இதுவரைக்கும் போர் விமானத்திற்கான இன்ஜின் இல்லையான்னு நீங்கள் கேட்டால், உலகத்திலேயே மொத்தம் 4 நாடுகள் கிட்ட மட்டும்தான் தற்போது போர் விமானத்திற்கான இன்ஜின் இருக்குது. அது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்த 4 நாடுகள் கிட்ட தான் போர் விமானத்திற்கான இன்ஜின் இருக்குது. அமெரிக்கா ஜெனரல் எலக்ட்ரிக்கோடைய இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பிரான்ஸ் சாஃப்ரானுடைய இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலாந்து ரோல்ஸ் ராய்ஸோடைய இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா யுஇசி சர்டனோடைய இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது இல்லாமல் சைனா கிட்டையும் போர் விமானத்திற்கான இன்ஜின் இருக்குது. ஆனால் அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத இன்ஜினாக பார்க்கப்படுது. எதனாலனா, மற்ற 4 நாடுகளும் 2ஆம் உலக போரிலிருந்தே இந்த போர் விமானத்திற்கான இன்ஜின்களை ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கக்கூடிய பணிகளில் இறங்கிட்டாங்க. ஆனால் சைனா தற்போது தான் இந்த போர் விமானத்திற்கான இன்ஜினை கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த சைனாவில் தயாரிக்கக்கூடிய இன்ஜின் பெரும்பாலும் இந்த போர்லையும் செயல்பட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கல. சைனா கிட்டே இருந்து பாகிஸ்தான் மட்டும்தான் போர் விமானத்திற்கான இன்ஜினை வாங்குறாங்க. மற்ற அனைத்து நாடுகளுமே இந்த 4 நாடுகள் கிட்டே இருந்து தான் போர் விமானத்திற்கான இன்ஜினை வாங்குறாங்க. மற்ற நாடுகள்லாம் அவர்களே போர் விமானத்தை தயாரித்தாலும் இன்ஜின் மட்டும் இந்த 4 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளிலிருந்து தான் வாங்குவாங்க. ஒரு உதாரணத்திற்கு பார்க்க போனோம்னா, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட LCA தேஜஸ் என்கின்ற விமானத்திற்கான இன்ஜின் அமெரிக்காவினுடைய GEலேருந்து தான் வாங்கப்பட்டுச்சு. என்ன வகையான இன்ஜின் வாங்கப்பட்டாங்க அப்படின்னா, GE F404. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தேஜஸில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினாக என்ன இருக்குன்னா, GE F404 IN20. அதாவது ஏற்கனவே இருந்த 404ஓடைய என்ஹான்ஸ்டு வெர்ஷனை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக இந்த 4 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இன்ஜின் இருக்குது, மற்ற நாடுகள்கிட்ட ஏன் இல்லை? இந்தியா அதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடலையா அப்படின்னு கேட்டேன்னா, அதற்கான பதில் 1989லேயே இந்தியா போர் விமானத்திற்கு உரிய இன்ஜினை தயாரிக்கக்கூடிய பணியில் இறங்கிட்டாங்க. இந்த பணியை யாரிடம் ஒப்படைச்சாங்க அப்படின்னா, DRDOக்கு கீழ் இயங்கக்கூடிய GTRE கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவங்க தான் இதற்கான பணியை பார்த்துட்டு வராங்க.